சென்னை ஓஎம்ஆர் சாலையில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளால் பருவமழையை எதிர்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, ஆமை வேகத்தில் மெட்ரோ பணிகள் ஏன் நடைபெற்று வருகிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சரியாக நாம் பார்த்தோமேயானால் வரக்கூடிய மாதங்களில் நாம் பருவமழையை எதிர்நோக்க காத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சென்னை இந்த பருவமழையை எதிர்கொள்ளுமா என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. ஏனென்று கேட்டால் சென்னையினுடைய பல்வேறு முக்கியமான பகுதிகளில் மெட்ரோ பணிகள், குடிநீர் பணிகள், மின்சார பணிகள் என பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக அந்த மழை நீரானது கடலுக்குள் செல்லக்கூடிய அந்த நிலையானது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோமேயானால் சென்னையை பொறுத்தவரை ஒரு 15 மண்டலங்கள் இருக்கிறது. அந்த 15 மண்டலங்களில் 7 மண்டலங்களில் மெட்ரோ பணியானது நடைபெற்று வருகிறது. மாதவரம், திருவிக நகர், சோழிங்கநல்லூர், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக மழைநீர் வடிகால்வாயானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டேரி நல்ல கால்வாயில் 250 மீட்டர் தொலைவிலே அந்த ஓடையானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரேடியன் ரோடிலிருந்து ஓஎம்ஆர் ரோடு இணையும் சாலையில் ஒரு 100 அடி தூரத்தில் மழைநீர் வடிகால்வாயானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5800 கோடி செலவில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால சாலை பணிகளானது, அதாவது குறிப்பாக துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த மேம்பால சாலை பணியானது காரணமாக கூவம் ஆற்றினுள்ளே ஒரு 605 ராட்சச தூண்கள் அமைக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே மண் குவியல்கள் கொட்டப்பட்டு வருவதன் காரணமாக மழை நீரானது கடலுக்கு செல்லக்கூடிய அந்த நிலையானது தடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சூழலை நாம் சந்திக்க இருக்கிறோம். இயற்கையினுடைய இடர்பாடுகளிலிருந்து மனிதன் தப்புவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இயற்கையினுடைய சக்தி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கோர பேரிடரை கேரளா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்திற்கும், ஒரு பாதுகாப்பு நிலையில் தான் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்குள்ளும் நாமும் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சென்னை மாநகராட்சியானது தொடர்ந்து சென்னையை ஒரு நுண்ணோக்கி பார்வையில் அலசி பார்த்தால்தான் சென்னையினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளையும், சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதிகள் எந்தெந்த இடர்பாடுகளால் அது சீர்குலையும் என்பதனை கண்டறிந்து அதற்கு உரிய ஒரு தீர்வை கண்டறிய முடியும். அதிலும் குறிப்பாக புரசைவாக்கம், பெரும்பாக்கம், அதிலும் ஜவஹர்லால் நேரு நகர் சாலை அவையெல்லாம் இந்த மழையின் காரணமாக தத்தளிக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது என்றும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக சென்னை மாநகராட்சியானது தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு மழைநீர் வடிகால்வாய்களை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் எனவும், இந்த பணிகள் எல்லாம் ஒரு உரிய காலத்தில் சீக்கிரமாக நடைபெற்று முடிந்தால் மட்டுமே சென்னையை பருவமழையிலிருந்து நாம் காக்க முடியும். ஆகவே மாநகராட்சியும் அரசும் இணைந்து இந்த பணிகளை எல்லாம் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். லாவண்யா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.